வந்துடும். இதுக்கப்புறம் ஒன்று மகி உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் சொல்லிடு. ஒரு மணி நேரமா நிக்கிறோமா வெளியே. ஒஸ்ட் பிஹேவியர் ஆவரணக்கா. இது ஸ்லோ மோஷன்ல போட்டுருவாளுங்க வேற. ஊனு ஓ நோ நோ நோ. ஒரு வழியா வந்தாச்சு சுத்தி சுத்தி. பாவம் இவெல்லாம் வண்டி ஓட்டி செத்துட்டா. அதுவும் டிராபிக்ல எப்படி சென்னையில சத்தியமா முடியல. ஐயோ ஜாலியா எல்லாம் விளையாண்டு இருக்காங்க. சாமி விளையாடுறாங்க சாமி. தூக்கு பெத்துக்கு தூக்குண்டு தாச்சுமா. இன்னொரு 1 மணி நேரம் இருக்கும். சாமி அந்த கார்ல போறியா? என்ன பண்ணனா அசிங்கமா எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் சூக்கா பண்றாடி, சால்ல தொடக்கிறாடி. எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. என்ன பண்ண அப்புறம் கவரு கையில ஈரமாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி கேக்குது அப்படி கேக்குது. இல்லையா நம்மளே உட்கார வச்சு மகி பாய். மீறி போயிட்டா. சரி வித்துட்டோம் நாங்க மகிய. குதிரைக்காரங்க கிட்ட வித்துட்டோம். வரும் ஆனா வராது. அப்படி இல்ல அம்மா கூட இல்லையே. நம்மள கூட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது ஒண்ணும் இல்ல. ஏய் சைடுல வரை தள்ளி போடு அந்த பக்கம். ஹாய் மகி ஜாலியா இருந்ததா? குதிரை வண்டியில போனேன் நல்லா இருந்துச்சா? குதிரை வண்டி. இப்ப வேற எதுல போகணும்? எதுலமா போகணும்? நாய்க்குட்டி மேலையா? எதுல போகணும்? மறுபடியும் மேலையா? வேற வேற எதுல போலாம்? எதுல? இப்ப இதுல இதுல இல்ல இதுல இதுல போடுமா சாமி? போகும்போது மறுபடியும் போலாம். போகும்போது போலாம். இப்ப இதுல போணுமா? டீ குடிச்சிட்டு வந்துடலாமா? ஷோரா டீ குடிச்சிட்டு வந்துடலாமா? டீ குடிக்க சாப்பாடு வேணுமா? இங்க பாரு செட்டு செஞ்சுட்டாடி. சரி குதிக்கவும் தெரியல, சும்மா இருந்தா கேட்கவும் மாட்டேங்கிற. அப்படித்தான் இருக்குது இப்ப. என்ன பண்றது வரேன். சாப்பிடுமா? பாப்பா காணா விளையாட போயிருக்காங்க. என்னடா நேற்று அங்கே பீச்லேயும் எங்கேயோ இருந்தாளுகளே, இப்போ என்னடா வீட்டில் வந்திருக்காளுகன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. நேற்று நைட்டு வந்து பஸ் ஏறுறதே பெரிய டாஸ்காக இருந்துச்சு. ஏன்னா 9:35 தான் வந்து பஸ்ஸு போட்ட டைமிங்கும் அப்படிதான். இன்னொன்று எங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி தான் 9:35 போட்டோம்.
பார்த்தா அவர் 9:10 கால் பண்ணி இவ்வளவு திட்டிருக்காரு. டிரைவர் திட்டுறாரு, எத்தனை மணிக்கு தான் பஸ் போட்டீங்க அப்படின்னா, அவர் நாங்க 9:35 தாண்டி போட்டோம் அப்படின்னு நான் தான் டிக்கெட் புக் பண்ணேன், 9:35 தாண்டி போட்டோன்ற அவர் திட்டுறாரு அப்படின்ட்டு கிளம்புறோம் நாங்க. திருப்பி நான் கால் பண்ணி ஆனா 9:35 தானே நான் பஸ், எதுக்கு நான் 9:10 வர சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு, இல்லம்மா ரொம்ப கூட்டமா இருக்கு, வண்டி சீக்கிரமா எடுத்துருவோம், சீக்கிரமா வாங்க அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆவரணம் போய் நின்றுட்டு நான் உங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன், கரெக்டா வர்றேன் நீ பாத்துக்கோ அப்படின்னு என்னோட லைவையும் அனுப்ப சொன்னான். நாங்க 2 பேரும் மாத்தி ஷேர் பண்ணிக்கிட்டோம். பார்த்தா கரெக்டா வந்து நாங்க போய்கிட்டு இருக்கும்போது அவ போன் பண்றான்னு சொல்லிட்டு என்னடா அட்டன் பண்ணா, அந்த கேப்ல இவர் என்ன பண்ணிட்டாரு, லெஃப்ட்டுக்குள்ள போயிட்டாரு. ஐயோ நாய் அவர் இருந்துட்டு அந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் போகக்கூடாது, நேரம் வாங்க அப்படின்னா டக்குன்னு யூட்டன் அடிக்க முடியல. ஒரு இதில் போய் தான் வந்து யூட்டன் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு சரி இன்னைக்கு பஸ்ஸை விட்டோன்னு நினச்சோம். பஸ்ஸு டிக்கெட் மட்டும் 4 பேத்துக்கு 5000 ரூபா. நாங்கள் வந்துட்டு இருக்கோம், ஒருத்தரோட கால் போய் பஸ்ஸில் சிக்கி, அது வேற சரியான டிராஃபிக், அவர் நடு ரோட்லேயே நின்று. அப்புறம் அந்த இத்தினூண்டு ஒரு 100 மீட்டர் கூட இல்லை, அதில் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தூரத்து வரைக்கும் பொறுமை இறங்கி நடந்துட்டோம். அப்புறம் கண்ணில் பார்த்ததுமே இறங்கி நடந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போய் நின்னதுக்கு அப்புறமா அவர் ஏறுங்கம்மா அப்படின்னா சரி கத்திட்டு பெரிய ஒரு இது என்னன்னா கையில தண்ணி பாட்டிலும் இல்ல, என்னன்னு பார்த்தா பாத்ரூமே போயிட்டாங்க. மகிழினி பாத்ரூம் போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. நானு பாத்ரூம் போயிட்டான்னு டிரைவர் வேற பாத்துக்கிட்டே இருக்காரு, திட்டி போடு வரேன்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன். அப்புறம் ஆவரணக்கா பின்னாடியே வந்து பாப்பா பாத்ரூம் போயிட்டாளா, ஆமா அப்புறம் ஏன்டி மேலே கீழே கூட்டு போய் கீழே இறங்கி குடிக்கிற தண்ணி பாட்டில் அவர்கிட்டே 2 பாட்டில் இருப்பாங்களா பாட்டில், அதெல்லாம் அந்த 4 பாட்டில 2 பாட்டில தூக்கியாச்சு. ஆனா இந்த பாட்டில இவங்களுக்கு குடிக்க தண்ணி தருவீங்களா அப்படின்னா, ஆமா ஏறினதும் தருவோம், அதுல இருந்து 2 பாட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு 2 பாட்டில் எடுத்து கீழே வச்சு பேம்பஸ் கழட்டி அப்புறம் எல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருமே கிளம்புனாங்க. உண்மையாவே அவங்க 2 பேரும் நேற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே பண்ணிட முடியாது. இது வந்து இருக்கிறதுலே சரியான ஒரு கொடுமையான விஷயம். பஸ்ஸில் ஏறிட்டோம், ஏசி செம்ம கூலிங்கு, போர்வை இல்லை ஒன்று. இன்னொன்று என்னன்னா ஒரு மாதிரி இந்த தலகாணி மாதிரிலாம் இல்லவே இல்லை, ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, முடியல சுத்தமா. அதுக்கப்புறம் சார்ஜர் வந்து ஒரே ஒரு சால்வை எடுத்துட்டு இருந்ததுனால நம்ம பத்மினி அம்மா அதில் நல்லா சூடு படுக்க வச்சாச்சு. குளிர்ல தாங்க முடியல. இவளுக்கெல்லாம் எப்படி தூங்குறாளுங்கன்னு காலையில தான் எந்திரிச்சு பாக்குறேன், சேலையை நல்லா அம்மாவோட சேலையை உள்ள இருந்து உருவி எடுத்து நல்லா போத்தி தூங்குறாளுங்க. எனக்கும் அம்மாவுக்கு வந்து நைட் எல்லாம் சார்ஜ் போறதுக்கு பிளக் பாயிண்ட் இல்ல, பிளக் பாயிண்ட் இருந்துச்சு ஆனா அது ஒர்க் ஆகல. ஐயோ நான் ஆயிடுச்சு. ஆனா நேற்று ஒரு வழி ஆயிட்டோம். இன்னொன்னு என்னன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு ஏறி காலைல வந்து 7:30 மணிக்கு என்னமோ இறங்கணும் இல்ல. இறங்கிட்டு எங்க அம்மா வந்து வேடசந்தூர்லயே என்னை எந்திரி பழனி வந்துருச்சு அப்படின்னு எழுப்பி விட்டாங்க. நான் எந்திரிச்சு பார்த்தேன், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே ஒண்ணுமே இல்லையேம்மா அப்படின்னு. அப்புறம் அந்த டிஃபன் கடையில எல்லாம் போர்டு வரும்ல, அதில் பார்த்துட்டு ஐயோ பாப்பா வேடசந்தூர் போவாங்க, ஆமா இப்பதாம்மா நான் தூங்கினேன் அப்படின்னு தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா எங்க ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. ஆனது இவளுகளை போய் எழுப்புறேன் நானு. கீழே இறங்கிட்டு பேகெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு எல்லாத்தையும் நானே இறக்கி கீழே வச்சுட்டேன். மகளினியும் கையில தூக்கிட்டேன். இவளுகளை போய் வந்துருச்சுட்டு எந்திரிக்கிட்டு சொல்லி இவளையும் எங்க அக்காலே எழுப்புறேன். எங்க அக்கா கை இருக்கால பிரியா தள்ளி விட்டுட்டு இப்படி போத்தி முடி தூங்குறா. சரியான கடுப்பு, நீங்க இறங்கடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தடவை மட்டும் கூப்பிட்டு பார்த்தேன், கனி அப்படின்னு. என்னடி அடி வந்துருச்சு, ஜன்னல் வழியா பார்த்துட்டு விறுவிறுன்னு இறங்கிட்டாளுங்க நிமிஷத்துல. வேகமா கொண்டப்பட்டா டக்குன்னு இறங்கிட்டான். ஆனா எப்பயுமே வந்து நாங்க பஸ்ல போட்டு போயிருக்கோம். எப்படின்னா பஸ்ல ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், போர்வை கொடுத்துருவாங்க, மைல்டான ஏசி தான் இருக்கும். மைல்டான ஏசியில போர்வையை போட்டு கிச்சனு தூக்கணும்னு நின்றுட்டு அது என்னடி ஸ்பீக்கர்ல பேசும்போது தான் எங்களுக்கு முடிப்பே வரும். ஆனா இது ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா ஸ்பீக்கரும் இல்ல, அவங்க எங்க நிப்பாட்டுறாங்கன்னு நல்லா தூங்கிட்டு இருந்தோம்னா எந்திரிக்க முடியாது. அவங்களையும் குத்த சொல்லக்கூடாது, அந்த டிரைவரை நான் மட்டும்தான், அவர் ஒருத்தர் மட்டும் தான், வேற யாருமே இந்த மேல வேலை செய்யறதுக்குள்ள யாருமே கிடையாது. அந்த அண்ணா தான் நிப்பாட்டினாலும் அந்த அண்ணா தான் கத்தணும். ஆனா அந்த அண்ணனுக்கும் ப்ரெஷர்லாம் இருக்கும்ல பாவம், அந்த அண்ணனை குறை சொல்ல முடியாது. ஆனா டிக்கெட் ஒருத்தருக்கு மட்டும் 1200 ரூபா, எல்லாம் ஜிஎஸ்டி அது இதுன்னு சேர்த்து எல்லா பேத்துக்கும் 5 ரூபா வந்துருச்சு 4 டிக்கெட். நாங்க வந்து ரேட்டிங் பார்த்து, நான் ரேட்டிங் கம்மியா இருக்குன்னு சொல்லி தான் நான் போட்டேனே, அவங்கள குத்த சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஆள் அவ்வளோ அலைஞ்சிருக்காங்க. இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு காரணம் வந்து இனிமேல் ரேட்டிங் பார்த்து பஸ் போடுங்க. முக்கியமா ஏசி பஸ் போட்டீங்கன்னா பெட்ஷீட் இருக்கிற மாதிரி போடுங்க, இல்லைன்னா கையில ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் வந்து முக்கியமா 2 இடத்துல நிப்பாட்டுவாங்களான்னு கேட்டுக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் சாஃப்டா இருக்காங்க. அவர் பேசணும்னா ரக்கடாவே இருந்துச்சு. எங்கேயும் திட்டு வரேன்னு பார்த்தா ஆனா உள்ள அவருக்குள்ள ஒரு சாஃப்ட் கேரக்டர் இருக்கு போல. அது ஏன்னா பாப்பா பாத்ரூம் போயிட்டு அதையும் பொறுமையா கழுவிட்டு இருந்தா, அதுக்கும் எதுவும் சொல்ல, காஃபி வெளியே நின்று பொறுமையா குடிச்சிட்டு இருந்தேன். இவன் பாத்ரூம் கழுவுறத பார்த்துட்டு ஆவறனால கல்யாணமே பண்ண மாட்டேன் வாழ்க்கையில
அது புள்ள மட்டும் பெத்துறவே மாட்டேன்டி அப்படின்னு அவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிறாளுங்க. ஆவரணம் சொல்லிக்கிட்டே இருப்பா இவ பண்ற அலும்பெல்லாம் பார்த்துட்டு. கல்யாணம் பண்ண மாட்டேன்டி, பண்ணாலும் புள்ள பெக்க மாட்டேன். இன்னைக்கு பாத்ரூம் போட விஷயத்த பார்த்துட்டு ரொம்ப அப்படியே வெக்ஸ் ஆயிட்டா. என்னடா இது அப்படின்னு. பாப்பா பாத்ரூம் போயிட்டு நானே பஸ்ஸுக்குள்ள எடுத்துன்னு சொல்லி கழுவலான்னு சொல்லி நின்றுருக்கேன். பாட்டில கையில வச்சுட்டு ஊத்தவாடி இவன் வந்துட்டான். ஆனா வந்து ஆவரணக்காக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம். அந்த அக்கா இல்லைன்னா வந்து அங்க போயிட்டு நாங்க எங்க அலையிறது ஒண்ணுமே எங்களுக்கு தெரியும். அவதான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நாங்க போன உடனேமே வந்துட்டு அங்க இருந்து வந்துட்டா. வரல, நான் எங்க இருக்குடின்னு கேட்டேன். நாங்க இன்டர்வியூ சாரி அந்த அக்கா தான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் அதை ஒண்ணு சொல்லிக்கலாம். அந்த அக்கா தான். அந்த அக்கா இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நாங்க வந்து பள்ளியில இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுமே வாங்கடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. போன் அடிச்சிட்டாரா பஸ் ஏறணுமே எங்க இருக்க தெரியாது இல்ல, நமக்கு அவ்வளவா பிளேஸ் தெரியாது. வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னையில இறங்குன அடுத்த நிமிஷமே வந்து அவங்க அந்த நேரத்துல 1 மணி நேரம் டிராவல் நினைக்கிறேன். கிளம்பி வந்து நைட்டு எங்களோட இருந்து மறுபடியும் அகைன் 1 மணி நேரம் டிராவல். இல்ல என்னாச்சு ஃபர்ஸ்ட்னா, நான் நைட்டு கால் பண்ணும்போது அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு மார்னிங் நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மூவிக்கு போறோட்டி, நீ அதுக்குள்ள அந்த ஷோவை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இன்னொன்னு என்னன்னா, அவ வீட்டுக்கு கூப்பிடுறதா தான் பிளான் இருந்தது. அவங்க வீடு சின்ன வீடுங்கிறதுனால நாங்க 4 பேருமே போய் அங்க ஸ்டே பண்ண முடியாதுங்கிறதுனால ரொம்ப நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குமோன்னு நினைச்சிட்டு அவ வர சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன். அவளும் சொன்னா, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா, அவ வந்து எங்களை தேடி அந்த ஷோ இருக்கிற ஹோட்டலை தேடியே அலைஞ்சு ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருந்தா. பாவம், ரொம்ப நேரம் சுத்திட்டு அதுக்கப்புறம் நான் 2-3 பேத்துக்கிட்ட, எனக்கும் அட்ரஸ் தெரியாது, 2-3 பேத்துக்கிட்ட கொடுத்துதான் அவளை வரவே சொன்னாங்க. வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hour கழிச்சு தான் எங்களுக்கே ஷூட் போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷூட்டை முடிச்சுட்டு அதான் இவளை வந்து அவ கூட நான் ஏற்றி விட்டேன். ரூமுக்கு போயிடுறீன்னு ஏற்றி விட்டேன். நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து பகல்லே பசுமாடு தெரியாது, வீட்டுல எரும மாடு தெரியுமான்னு கேட்டுட்டேன். நானு அதை நம்பியும் எனக்கு வழி தெரியும் ஏற்றி விட்டு ஒன்வேலையே சுத்த வச்சுட்டேன். சென்னையில வழி தெரியாம போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. ஒன்வேலையே சுத்துறாளுக்கு எங்க இருக்கிறோம் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த மேடம் நாங்க நடந்தே அங்க போயிட்டோம். ஸ்பாட் டேர்னிங்ல குப்பை தொட்டி இருக்கும் அப்படின்னு. டேர்னிங்ல குப்பை தொட்டினா சென்னையில எத்தனை டேர்னிங்ல எத்தனை குப்பை தொட்டி இருக்கும். இந்த மேடம் அட்ரஸ் சொல்றது லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு விட்டா அதையும் பார்க்க தெரியல. ஐயோ, இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அந்த கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் அவ வந்தா, நாங்கெல்லாம் ரூம்ல போய் உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கு அப்புறமா ஒரு 8:30 மணிக்காட்ட போலாண்டி, போய் எங்க வீட்டுல போய் ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாண்டின்னு சொல்லி ஆவரண வீட்டுக்கு நானும் ஆவரணமும் கிளம்பிட்டோம் வண்டியில. நேரா வீட்டுக்கு போல, திருவான்மியூர் பீச் போயிட்டு அங்க போய் ஸ்கிப் பண்ணிக்கலாம் என்ன. அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு. நைட்டு 12 மணிக்கு வந்து சாப்பாடு எழுப்புறோம். எவ்வளவுமே எந்திரிக்க மாட்டேன்ட்டாளுங்க. எனக்கெல்லாம் வேணாம். அவ ஒரு பக்கம் கத்துறா, பிரியா இவ ஒரு பக்கம் கத்துறா. அதுக்கப்புறம் சரி பாப்பாக்கு ஃபீட் பண்றேன். அப்போ வந்து எவ்வளவு பசிக்கும், அந்த குழந்தை பிள்ளை ஏதாவது சாப்பிடணும். இவங்க பாட்டுக்கு போய் பீச்சில் உட்காந்துக்கிட்டாங்க. அது எனக்கு அந்த வீடியோ பார்க்கலன்னா கூட சரி டிராவலில் வளைஞ்சு வந்துட்டாங்க. எனக்கு மறுநாள் காலையில் பார்த்துட்டு எப்படியான ப்ரெஷரு அப்படி போய் அதுவும் வீடியோவே செய்யிருக்கா. ஐயோ, என் தங்கச்சி பார்த்தாலும் பத்திரகாளியாட்டம் ஆடிடுவா அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு பார்த்து எப்படி நான் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணும்போது தெரியணும் வந்து. அதனாலதான் ஆவரணக்காக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு கதையாவே கொண்டு போயிட்டோம். 13 நிமிஷம். இது மட்டும் இன்னொரு முக்கியமான என்ன விஷயம்னா, அது கூட வந்த பொண்ணு ஸ்கூட்டி எடுத்துட்டு இருந்ததுனால பரவாயில்ல. அவளோட ஸ்கூட்டில பெட்ரோல் ட்ரெயின். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பெட்ரோல் அடிடி நான் அடிக்கவே கூட வந்துட்டேன். இவ வந்து ஆவக்கா கூட வந்துட்டா. ஸ்கூட்டில தான் வந்துட்டு ரூம் போனோம். அப்புறம் போயிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு அப்புறம் பஸ்ல கிளம்பியாச்சு. கிளம்புனதுமே பஸ் கிளம்பிடுச்சா, பார்த்து தூங்குங்க எல்லாம் சேஃபான்னு சொல்லி ஆவரணக்கா போன்ல கேட்டுட்டே இருந்தாங்க. வந்தாச்சு. இப்ப காலையில வந்துட்டு இன்னும் போன் பண்ணல, மெசேஜ் போட்டிருக்கேன். போட்டு அந்த மீனை மட்டும் எடுத்துட்டு வா, அதை மட்டும் எடுத்துட்டு அது மட்டும் காமிச்சிடும். இன்னொன்னு என்ன, அந்த கூட இருந்த பொண்ணு வந்து இவ அந்த பலூன் மாதிரி கேட்கறான்னு சொல்லி வாங்கி கொடுத்தோனையும் நாங்க இந்த பஸ்ல எல்லாம் கொண்டுட்டு போக முடியாது, எப்படி ஓட்டையாக்கிவா, அதனால வேணாண்டி அவ நீ வீட்டுக்கு கொண்டுட்டு போ அப்படின்னு நான் ஆவரணத்துல சொல்லிட்டேன். அவன் சரிடி உடையாம நான் வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா அம்மா இவ 3 பேர் குட்டிமா 3 பேரும் இது தூங்குற இடத்துலதான் இதை வச்சிருந்தாங்க. இப்படி விட்டு நகர்த்தவே இப்பதான் வச்சுட்டு லக்கி கூடயும் மோதி கூடயும் விளையாட போயிருக்காவ. ஆனா அந்த கூட வந்த அக்கா இவ கையா காமிச்சிட்டான். அந்த அக்கா தூக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. நான் வாங்கி தருவீங்க அக்கா, பஸ்ல கொண்டு போக முடியாதுக்கா, பரவாயில்ல நான் வாங்கி தரேன் அப்படின்னு கொண்டு போயிட்டு வாங்கி. இது குத்துனா உடஞ்சு போயிடும். ஆனா வந்துட்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. எப்படியே இதை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கல்ல. சேஃபா கொண்டு வந்துட்டோம் அக்கா. ஆமா, பாத்துக்கோங்க. சரி ஓகே. நிறைய பேசியாச்சு. இது எத்தனை விளாகா போக போகுதுன்னு தெரியல.
வழக்கம் போல வீடியோ முடிச்சுக்கலாம். வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒவ்வொரு மறக்காம தடவையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்து தருவோம்னு சொல்லிட்டு போரிங்கான வீடியோவே கொடுப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நாங்கெல்லாம் சென்னைக்கு போய் எங்களுக்கு தெரியாம நாங்க நிறைய இடத்துல அலைஞ்சோம். அவ இல்லைன்னா சத்தியமா முடிஞ்சிருக்காது எதுவுமே. ஸோ அதனால அவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. ஆமா, இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே அந்த அக்காவுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஆமா, யாருமே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். ஆனா நல்லா க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு 10 வருஷம் பழக்கம் மாதிரி பழகினாங்க. உடனே வந்து அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி அண்ட் சக்தி. பாய்.